ஒரு குடும்பம் தலா குலா இதெல்லாம் இல்லாமல் ஒரு நிம்மதியாக வாழணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் கணவன் எடுக்க வேண்டிய சில நடவடிக்கைகள், மனைவி எடுக்க வேண்டிய சில நடவடிக்கைகள், அதே மாதிரி கணவனுடைய பெற்றோர்கள் எடுக்க வேண்டிய சில நடவடிக்கைகள், மனைவியுடைய பெற்றோர்கள் சில நடவடிக்கை எடுக்கணும். அந்த வகையில் பார்த்தோம்னா நிறைய செய்திகள் இருக்குது. முஸ்னத் அகமதுல 6188 ஒரு செய்தியை பார்ப்போம். அதில் பார்த்தீங்கன்னா அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் அவங்க சொல்கிறாங்க, குறைசி குலத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை என்னுடைய அப்பா எனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சார். அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் சொல்கிறாரு. அப்போ மனம் முடிச்சு வச்சதுக்கப்புறம் பெண் என்னிடம் வந்தபோது அவர் என்னை கண்டுகொள்ளாமல் அலட்சியமாக இருந்தேன். இவர் வழிபாடுகள் ரொம்ப தீவிரமாக இருக்கிறார். அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் வழிபாடுகளை ரொம்ப தீவிரமாக இருக்கார். மணப்பெண்ணை கண்டுக்கவே இல்லை, தொழுகை நோன்பு இப்படின்னு இருக்கிறாரு. அதுக்கு என்ன காரணம்னு சொல்லும்போது, ஏன் கண்டுக்கலை அப்படின்னா, தொழுகை நோன்பு அந்த மாதிரி வழிபாட்டிலே இருந்தேன். பகலெல்லாம் நோன்பு வைக்கிறது, இரவெல்லாம் தொழுகிறது, அதே மாதிரி அதில் குரானை முடிக்கிறது, தினசரி ஒரு குரானை முடிக்கிறது, இந்த மாதிரி பழக்கத்தில் இருந்தார். இப்போ இந்த கேரக்டர் இருக்கும்போது ஒரு நாள் எங்கள் அப்பா வராரு, அம்ர் பின் ஆஸ் வராரு. என் மனைவியிட்ட கேட்குறாரு, அதாவது மருமகள்கிட்ட கேட்குறாரு. மருமகள்கிட்ட உன் கணவரை எப்படி நீங்கள் பார்த்தீங்க? மருமகள்கிட்ட மாமனார் விசாரிக்கிறாரு. இதெல்லாம் கணவனுடைய பெற்றோர்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள். குடும்ப பிரச்சனையை பெரிதுபடுத்துவதும் முடியும், குடும்ப பிரச்சனையை இலகுவாக ஈஸியாக அதை தீர்க்கவும் முடியும். அதுக்கு இந்த செய்தியை பாருங்கள். அவர் மாமனார் கேட்குறாரு மருமகள்கிட்ட, என் பையன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, அவர் நல்ல மனிதர் தான், அப்துல்லா நல்ல மனிதர் தான், ஆனால் நல்ல கணவர் தான், ஆனால் எங்கிட்ட வரல, அவர் இல்லற வாழ்க்கைக்கு வரலங்கிறத சொல்கிறாங்க. இல்லற வாழ்க்கைக்கு வரல, அவர் நல்ல மனிதர் தான், தொழுகிறாரு நோன்பு இப்படியே தான் கழிகிறார தவிர மற்றபடி என்னோட வரல அவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேள்விப்பட்ட மாத்திரத்திலே ஒரு தந்தை சரியான நடவடிக்கை எடுக்கிறாரு. ஒரு தந்தைங்கிற, அதாவது கணவன் மத்தியில் மனைவி மத்தியில் ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா அது நம்மளோட மகன் மூலமாக ஏற்படுது அப்படின்னா மூடி மறைக்கிறது. இன்றைக்கி சமுதாயத்தில் எப்படி இருக்குதுன்னா மூடி மறைச்சிடுறது. சரி அதோட விடுங்க, அதோட விடுங்க, வெளியில் கொண்டு போக, இது கடைசியில் தெருவில் நிற்கும் இந்த பிரச்சனை. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த சம்பவம் இது. அப்போ அம்ர் பின் ஆஸ் கேட்குறாங்க, என்னுடைய பையன் அப்துல்லா எப்படிப்பட்டவர்னு கேட்கும்போது மருமகள் சொல்கிறாங்க, நல்ல ஆள் தான், ஆனால் இல்லற தொடர்புக்கு வரமாட்டேங்கிறாரு அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே நடவடிக்கை எடுக்கிறாரு. அம்ர் பின் ஆஸ் என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா, நேராக வராரு, பையன்கிட்ட வராரு, பையனை திட்டுறாரு. இது சொல்கிறாரு, அப்துல்லாவே சொல்கிறாரு, என்னுடைய தந்தை என்னுடைய கடிந்து கொண்டதுடன் என்னை பார்த்து தமது நாவை கடித்தார்கள். கடுமையான கோபம் வருது அம்ர் பின் ஆஸுக்கு, கடுமையான கோபம் பையனை திட்டுறாரு, நாக்கை கடிச்சிட்டு வர்றாரு. குறைசி குலத்தை சேர்ந்த பாரம்பரியம் மிக்க ஒரு பெண்ணை உனக்கு நான் மடம் முடிச்சு வச்சேன், நீயும் அவளோட சேர்ந்து வாழாமல் அவளை ஒதுக்கி விட்டாயே, அவளோட இன்னென்னவாறு நடந்து கொண்டாயேன்னு சொல்லி சொன்னாங்க. கண்டிக்கிறாங்க, பையனை கண்டிக்கிறாங்க. பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட செய்தியை சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னுடைய பையன் இந்த மாதிரி பண்ணுறாரு, திருமணம் முடிச்சு வச்சதுக்கப்புறம் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடாமல் வெறுமனே தொழுகை நோன்பு இப்படியே ஈடுபடுறாரு அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூப்பிட்றாங்க. இது புகாரி முஸ்லீம் எல்லா நூல்களிலும் உள்ள செய்தி இது. அப்போ நபி ஸல்லல்லாஹு கூப்பிட்றாங்க, கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, என்ன அப்துல்லாவே இந்த மாதிரி உன்னை பற்றி செய்தி வருது, என்ன உண்மையான்னு கேட்கும்போது சொல்கிறாங்க, ஆமாம் அல்லாஹ்வுடைய தூதரை, பகலெல்லாம் நோன்பு வைக்கிறேன், இரவெல்லாம் நின்று வழிபடுறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு என்ன சொல்கிறாங்க, நல்ல செயலை செய்கிறீங்க, இப்படியே இருங்கன்னு சொல்லி சொன்னாங்களா? இல்லை. நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, நோன்பு இப்படி வைங்க, குறைச்சி இப்படி வைங்க, அதே மாதிரி இரவு தொழுகை இப்படி அமைச்சிக்கங்க, குரான் ஓதல் இப்படி அமைச்சிக்கன்னு வழிகாட்டுறாங்க. வழிகாட்டிட்டு மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது, கண்களுக்கு செய்ய பல அறிவிப்புகள் இருக்குது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்கிறாங்க, நீங்கள் மனைவியோடு சேர்ந்து வாழணும் இப்படிங்கிற உபதேசமெல்லாம் பண்ணுறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் அவர் திருத்திக்கிறார். அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு ஒரு செய்தி வந்த மாத்திரத்திலேயே திருத்திக் கொள்வது நல்லோர்களுடைய பண்பு. இல்லை நான் தொழுகை மட்டும்தான் செய்வேன், நான் நோன்பு மட்டும்தான் செய்வேன், மனைவி விட்டுருவேன் அப்படின்னா திருமணம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே. திருமணத்திற்கான அளவுகோல் என்ன, திருமணத்துக்கான தேவை என்ன, அப்போ இதெல்லாம் பூர்த்தி பண்ணணும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாத்திரத்திலேயே இது நடைமுறை கொண்டு வந்துடுறாங்க அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் அவங்க. ஆனால் இன்றைக்கி நடைமுறையில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால்,
ஒரு மாமனார் மாமியார் அப்படிங்கும்போது அனுபவப்பட்டவங்க. அப்போ அனுபவப்பட்டவங்க எப்படி நடந்து கொள்ளணுமோ அப்படி நடந்து கொள்ளாததுனால தான் பல குடும்பங்களில் பிரச்சனை வருது. கணவன் மனைவி பிரச்சனையே எப்படி வருதுன்னா, கணவனுடைய தாய் தந்தையோட அணுகுமுறை நல்லா இல்லை பல இடங்களில், அதனால் பிரச்சனை. அந்த மனைவியோட பெற்றோருடைய அணுகுமுறை நல்லா இல்லை, அதனால் வருது பிரச்சனை. அப்போ இந்த அப்துல்லா பின் அம்ரு பின் ஆஸ் எப்படி நடவடிக்கை எடுக்கிறாரு? அந்த மாதிரி நடவடிக்கை மேற்கொண்டால் பல குடும்பங்கள் நிம்மதி வரும். இப்போ இன்றைக்கி எப்படி நம்ம சொல்லணும், இப்போ கணவன் வந்து இப்போ தன்னுடைய பையன் லேட்டாக வரா, அப்படி வேலை முடிஞ்சு 7 மணிக்கு வேலை முடிஞ்சிருது, வர்றது 10 மணி 11 மணிக்கு வராரு. கல்யாணமாகி வந்து குறைஞ்ச நாள் தான் ஆகுது. என்ன பேசணும், வேலை 7 மணிக்கு முடிஞ்சிருது, என்ன பண்ணிகிட்ருக்கிற, வீட்டுக்கு நேரத்துக்கு வா, இஷா தொழுகையில் இங்கே வந்துடணும், இப்படிங்கிற மாதிரி வந்து பசங்களை கண்காணிக்கணும். நம்ம பெற்றோர்கள் எப்படி இருக்கிறாங்க, இவங்களும் தொழுகிறதுல பெற்றோர்கள், அவன் சொன்னாலும் கேட்க மாட்டான், அவன் வர டைமுக்கு தான் வருவான், இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை மேற்கொண்டு நிம்மதி இழக்கக்கூடிய விஷயங்கள் தான் இருக்குது. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அதிகமான இடங்கள் எப்படி நடந்திருக்குன்னா, ஒரு பெண்மணி வந்து ஒரு 13 வயசில் வந்து வயசுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு 13 வயசு 14 வயசில் திருமணம் முடிச்சிருக்கிறாங்க. 13 வயசில் திருமணம், 14 வயசில் திருமணம், இதெல்லாம் முடிச்சிருக்கிறாங்க. அவங்க 5 வயசில் குழந்தையை பெற்று எடுத்துருக்கிறாங்க. அப்போ மாமியார்கள் வந்து பல குடும்பங்களில் நல்ல விதம் பார்த்துருக்குறாங்க, கவனிச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த மாமியாருக்கும் மருமகளுக்கும் வந்து நல்ல உறவுகள் இருக்கணும். அதே ஒரு மாமனார் வந்து எப்படிப்பட்டவர் இருக்கணும், என் மருமகள் வந்து குர்ஆனிய அடிப்படையில் இருக்கணும், என் மகனும் குர்ஆனிய அடிப்படையில் இருக்கணும், கண்காணிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அப்போ அப்படிப்பட்ட வந்து மாமனார் மாமியார் இருந்தாங்கன்னா அந்த குடும்பத்தில் என்கிட்ட இவங்க அனுபவப்பட்டவங்க. மாமனார் மாமியார் அப்படிங்கிறவங்க ஏறக்குறை 50 வயசை கடந்திருப்பாங்க, 45 வயசை கடந்திருப்பாங்க, ஒரு 55 வயசு இருக்கும். இப்படிங்கும்போது 20 வயசுக்காரங்க என்ன செய்வாங்கங்கிறது தெரியும். 20 வயசுக்காரங்களுக்கு 50 வயசுக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னு பெரிய அளவுக்கு தெரியாது. ஏன்னா 20 வயசுக்காரங்களுக்கு வந்து அந்த அனுபவம் கம்மியாக இருக்கும். 50 வயசுக்காரங்களுக்கு அனுபவம் ஜாஸ்தி. ஏன்னா 20 வயசை கடந்து தான் வந்திருப்போம். வரும்போது அங்கே சூழல் எப்படி, என்னென்ன விஷயங்கள் வந்து நடைமுறைப்படுத்துவாங்க, எந்தெந்த விஷயம் நடைமுறைப்படுத்தினா அதில் சிக்கல்கள் உருவாகும், எந்தெந்த விஷயம் நடைமுறைப்படுத்தி அங்கே அன்பு குடும்பத்தில் வந்து உருவாங்கிறத தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இது வந்து குர்ஆனை படிக்காத பெற்றோர்களாக இருந்ததுனால தான் சமுதாயம் சீர்கெட்டு போச்சு. 20 வயசுக்காரன் எப்படி இருக்கிறாங்களோ அதே வயசு 60 வயசு ஆனாலும் இருக்குது, எந்த மாற்றமும் இல்லை. அப்போ குர்ஆனை படிச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால், அல்லது வந்து குறைஞ்சபட்சம் ஒரு மனித நேயத்தோடு இருந்தால் கூட குடும்பங்களில் வந்து வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து இந்த மாமனார் தீர்த்து வச்சுருவாங்க. ஆனால் அந்த நடைமுறை பரவலாக இல்லை. ஒரு குடும்பங்கள் வந்து பிளவுபடுறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா பல இடங்களில் பார்த்தா மாமனார் மாமியாராக இருக்கிறாங்க. அதனால் வந்து பெற்றோர்களாக இருக்கக்கூடியவங்க அவங்களும் குர்ஆனை கையில் எடுக்கும்போது தான் ஒரு மாமனார் எப்படி இருக்கணும், ஒரு மாமியார் எப்படி இருக்கணும், ஒரு தந்தை எப்படி இருக்கணும், ஒரு தாய் எப்படி இருக்கணும், இப்படி பாடங்களை படிக்கும்போது அந்த குடும்பத்தில் அவங்க மூலமாக நிம்மதி ஏற்படும். கணவன் வந்து தன்னுடைய பையன் வந்து ஒரு தப்பான நடவடிக்கை எடுக்கும்போது இந்த விஷயம் தப்பாக இருக்குது, இந்த விஷயத்தை இப்படி நடவடிக்கை மேற்கொள்ளணும்னு சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி தன்னுடைய மருமகள் வந்து ஒரு தவறான விஷயத்தை குர்ஆனை மாற்றம் நடக்கும், இப்படி செய்யுமா, ஒரு அன்பாக சொல்லும்போது மென்மையாக சொல்லும்போது அந்த குடும்பங்களில் தீனுடைய சூழ்நிலை வரும். தீனுடைய சூழ்நிலை வரும் என்ன ஆகும், அங்கே நிம்மதி தான் ஏற்படும். அப்படிப்பட்ட நல்ல மாமனார் மாமியார் உருவாகிறதுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் பாடுபடணும். அல்ஹம்துலில்லாஹி